எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே பூவின் சாயம் போகுமே நான் நல்லா இருக்கேன். அப்படியா? அது இருக்கட்டும், நீங்க யாரு? ஃப்ரெண்டா? எப்பத்துல இருந்து? என்ன சொல்றீங்க? அப்படின்னா நீங்க என் கூட பிறந்த ட்வின்ஸா? என்ன சொல்றீங்க? என்னை பத்தி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கறது பிடிக்கலையா? உண்மையாவே ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் யாரையுமே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. என்னாச்சுங்க? என்ன செய்யுது உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம்? அது தலையில அடிபட்டுச்சுல, அதனால எல்லாம் மறந்து போச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஏங்க, நான் என் ஃபேமிலியே மறந்துருக்கேன். அவங்களே தான் எல்லாரும் வந்து அம்மா அண்ணன் அண்ணின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன அவங்களெல்லாம் விட இம்பார்ட்டன்டான ஆளா? சாரிங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்களோ அங்கேயே இருங்க. அப்படியா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஏங்க ஏங்க உங்களதான் அழாதீங்க. சாரிங்க, உங்க பேர் என்ன? சரிங்க புண்ணாக்கு பெரியசாமி, இனி நான் உங்களை பேர் சொல்லியே கூப்பிடுறேன்.
எங்க புண்ணாக்கு பெரியசாமி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பழச மறந்துருக்கலாம். ஆனா இதுக்கு மேல நம்ம பழைய மாதிரி இருக்கலாம். கோவப்படாதீங்க புண்ணாக்கு பெரியசாமி. அப்ப எதுக்காக புண்ணாக்கு பெரியசாமின்னு சொன்னீங்க? இப்ப எதுக்காக மாத்தி சொல்றீங்க? அஸ்வினா, அப்படி யாரையுமே எனக்கு தெரியாதே. சரிங்க அஸ்வின், நீங்க கோவப்படாதீங்க. ஆ சரி அஸ்வின். தெரியாது அஸ்வின், டாக்டருக்கு தான் தெரியும். வரலாம் வராமலேயும் போலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சட்டை வாங்க போயிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்காக கஷ்டப்பட்டீங்க? என்ன சொல்றீங்க? இவர் எதுக்காக இவ்வளவு கோவப்படுறாரு? அம்மா அண்ணன் அண்ணி சித்தி சித்தப்பா கூட இப்படி எல்லாம் கோவப்படலையே. இவர் எதுக்காக இவ்வளவு கோவப்பட்டுட்டு போறாரு? என்னவோ எனக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி சொல்றாரு. என்னோட அப்பா அம்மா அண்ணி அண்ணாலாம் இருக்கும்போது எதுக்காக இவர் கஷ்டப்பட்டாரு? ஒண்ணுமே புரியலையே. ஆனா அவர் புலம்புறத பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. என் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு போல. இவரை மட்டும் எங்கேயுமே அனுப்பிடக்கூடாது. எல்லாரும் ஏன் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க? இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப லக்கியான பர்சனா தான் இருந்திருக்கேன். நர்ஸ், நெக்ஸ்ட் பேஷண்ட்டை உள்ள அனுப்புங்க. ஆ உட்காருப்பா. உடம்புக்கு என்ன செய்யுது? என்னப்பா என்னாச்சு? எது சொல்ற? ஓ, அந்த பேஷண்டோட ஃப்ரெண்டா நீங்க? அவருக்கு தலையில அடிபட்டதுனால பழசெல்லாம் மறந்துட்டாரு. இனி புதுசா ஒரு வாழ்க்கையில நடக்கிறது மட்டும்தான் அவருக்கு ஞாபகத்துல இருக்கும். பழசு எப்ப வேணாலும் ஞாபகம் வரலாம். இன்னைக்கு கூட வரலாம், இல்ல ஒரு வருஷம் கழிச்சு வரலாம், வராமலே போகலாம். இங்க பாருப்பா, நாங்களும் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா அவருக்கு ஞாபகம் வரலாம், வராமலே போகலாம். இங்க பாருப்பா தம்பி, அவருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. இப்போ அவரு புது மனுஷன். நீங்களும் அவன் வாழ்க்கையில ஒரு புது மனுஷனா இருக்கலாம். அது ஞாபகம் வந்தா பாருங்க, இல்லனா நீங்க புது ஃப்ரெண்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. தம்பி என்ன பண்றது, அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரை மாத்த ட்ரை பண்ணணும். பழசெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்துங்க, ஒருவேளை ஞாபகம் வந்தாலும் வரலாம். இந்த பையன் என்ன இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு போறான்? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே சாதாரணமா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. இவன் எதுக்காக இப்படி வந்து கோவப்பட்டுட்டு போறான்? நான் மட்டும் என்ன என்னோட வேலையை பார்க்காமலா இருக்கேன்? ஞாபகம் வந்தா நல்லதுதான், பாப்போம் அவருக்கு எப்போ ஞாபகம் வருதுன்னு. குழந்தை நல்லா இருக்கீல குழந்தை? ஆ நல்லா இருக்கேன். நீங்க யாரு? நான் உங்க ரெண்டாவது அண்ணனோட ஒய்ஃபு. அதான் குழந்தை லட்சுமணன் அண்ணன் இருக்காவல்ல, அவியலோட பொண்டாட்டி நான் தான். அவங்களும் உங்களை மாதிரியே இருக்காங்க. இது என் தங்கச்சி. இவ பேரு குஷ்பு, என் பேரு ரோசாப்பு. தம்பி நான் உங்க மூத்த அண்ணனோட மனைவி தான். ராமன் இருக்காவல்ல, அவிய பொண்டாட்டி தான் தம்பி. ஓ அப்படிங்களா? எங்களை உங்களுக்கு தெரியல, ஞாபகத்துல இல்லையோ? இல்ல நீ குழந்தை தினமும் என் கையால தானே உங்களுக்கு சாப்பாடு போட்டு தருவேன்.
என்னை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல நீ, எனக்கு ஞாபகம் இல்ல. குழந்தை, என்னையுமா ஞாபகம் இல்ல? எவ்வளவு பேசிருக்கியே என்கிட்ட. இல்லங்க, நான் இப்பதான் உங்களெல்லாம் முதல் தடவையா பாக்குறேன். இல்ல குழந்தை, நிறைய தடவை பார்த்திருக்கிய. நம்ம நிறைய பேசியிருக்கோம். உங்க கல்யாணத்தை பத்தி கூட என்கிட்ட நிறைய பேசினீங்களே குழந்தை. அந்த பிள்ளைய கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே. அப்படியா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. எங்களை விடுங்க குழந்தை, உங்க அப்பா அம்மாவையுமா ஞாபகத்துல இல்ல? இல்லங்க, யாருமே ஞாபகத்துல இல்ல. உங்க அண்ணன் உங்க மேல உசுரையில வச்சிருக்காவ. இப்படி அவியிலையும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்களே. நிஜமாதாங்க சொல்றேன், எனக்கு யாரையுமே ஞாபகம் இல்ல. சரி குழந்தை, அதை விடுங்க. இப்ப பசிக்குதா உங்களுக்கு? ஏதாவது சாப்பிடுறீங்களா? நாங்க வீட்ல இருந்து சமைச்சு இப்பதான் எடுத்துட்டு வந்தோம் எல்லாருக்கும். நீங்க கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? நான் வேணா ஊட்டி விடியேன். குளுக்கோஸ் ஏறுதுல, இப்ப சாப்பிட வேண்டான்னு டாக்டர் சொன்னாங்க. நான் பிறகு சாப்பிடுறேன். தம்பி, அண்ணி அண்ணின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்களே. அண்ணினே எங்களை கூப்பிடுங்க தம்பி. உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லாட்டியோ நாங்க உங்க அண்ணன் பொண்டாட்டி தான். நீங்க தைரியமா எங்களை அண்ணின்னு கூப்பிடலாம். சரிங்க அண்ணி. இல்ல என்னல அழுதுகிட்டு வந்துருக்கா? அதுக்கு இப்ப என்னல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சிட்டு கிடக்கா? அதான் நாங்க எல்லாரும் உனக்கு இருக்கோம்ல. எப்போ அஸ்வினி, நான் இருக்கேன் பூ, அழாத பூ. மாட்டேன் பூ, நீ அழாத. யார் உன்னை கைவிட்டாலும் அந்த சித்தி உன்னை கைவிட மாட்டேன் பூ. உன்னைய சூர்யா மறந்தாலும் அந்த வீட்டுல எல்லாரும் உன்னை துரத்தினா கூட நான் உன்னை சேர்த்துக்கிட்டேன் பூ. யாருமே இல்லைன்னு நினைச்சு என் பண்ணி அழக்கூடாது, சரியா? ஆமா அஸ்வினி, சித்தி இருக்கே, அழாத அஸ்வினி.
போறாவ. எங்க அத்தை தான் ஏதோ புரியாம பேசிட்டு போறாவ. அப்படியே அவிய எல்லாரும் போச்சனா கூட நான் உன்னை விட மாட்டேன். பூ நீ என் வீட்டுக்கு வந்துரு. சரிப்பு அஸ்வினி, அழாத.